ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நத்தில்லைச் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடு ஏல் ஓர் எம்பாவாய். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு எந்த அளவிற்கு நம்முடைய சமயம் போற்றுகிறதோ அந்த அளவிற்கு தீர்த்தமாடலையும் சிறப்பையும் தீர்த்தத்தினுடைய சிறப்பையும் நாம் உணரும் வண்ணம் நம்முடைய புராணங்கள் எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. தீர்த்த சிறப்பு என்றே ஒவ்வொரு தல புராணத்திலேயும் இருக்கிறது. ஒவ்வொரு நதிகளுக்கும் தனி மகத்துவம் இருக்கிறது. கங்கை முதலாகிய தாமிரபரணி ஈராக உள்ள அனைத்து இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து தீர்த்தங்களுக்கும் புராண வரலாறுகள் இருக்கிறது. அந்த தீர்த்தமாக இருக்கின்றவன் இறைவன் என்று சொல்கிற தீர்த்தனை சிவனை சிவலோகனை என்றும் காட்டப்படுகிறது அப்பர் பெருமானால். அப்படி அந்த தீர்த்தமாக சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர்தாமே என்பார். அப்படி தீர்த்தமாக இறைவன் இருக்கின்றான். அந்த தீர்த்தத்திலே முழுகுவது எதற்காக என்று சொன்னால் நம்முடைய பிறவி நோய் நீங்கும். அந்த பிறவி நோய் நம்மை பிணைத்து கொண்டிருக்கிறது. அப்படி பிணைத்து கொண்டிருக்கின்ற அந்த நோய் நம்மை மொய்க்கிறது. எப்படி ஒரு பலாப்பழத்தினை ஈக்கள் மொய்க்கிறது என்று சொல்வார்கள், அதே போன்றுதான் வினைகள் நம்மை ஆன்மாவை மொய்த்து கொண்டே இருக்கிறது. இந்த மலத்திலிருந்து நாம் நீங்க வேண்டுமேயானால் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும். அதனால்தான் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சற்குரும் வாய்க்கும் பராபரமே என்று சொன்னார். அதனால் அந்த வகையிலே ஆர்த்த பிறவி துயர்கட நம்மை பிணைத்திருக்கின்ற அந்த பிறவி ஆகிய துயர் கெட வேண்டுமேயானால் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனாக அந்த தீர்த்தத்திலே முழுக வேண்டும். அந்த தீர்த்தமாக எது இருக்கிறது என்று சொன்னால் இறைவனே இருக்கின்றான் அந்த தீர்த்தமாக. நத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், அந்த தீர்த்தமாக இருக்கின்றவன் யார் என்று சொன்னால் தில்லையில் சிற்றம்பலத்தே கையிலே தீயினை வைத்து கொண்டு ஆடுகின்ற இறைவனாக இருக்கின்றான், கூத்தனாக இருக்கின்றான். இவ்வானும் இந்த வானம் ஆகாயமாகவும் குவலயம் இந்த பூமியாகவும் எல்லோமும் இந்த உலகத்தில் அனைத்து சராச்சரங்கள் அனைத்துமாகவும் காத்தும் எல்லாவற்றையும் காத்தும் படைத்தும் அவைகளெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றான். படைத்து உயிர்களை உடம்பை படைத்து அதனுடைய வினைக்கு ஏற்பவாறு அவற்றை படைத்து கொண்டிருக்கின்றான். கறந்தும் அவைகளை அந்த வினை நீக்கம் முடிந்த பிறகு அவைகளை ஒடுக்கியும் விளையாடி கொண்டிருக்கின்றான். இது ஒரு விளையாட்டாகவே இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட இவனுடைய தன்மையை வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் நம்ம அங்கே கொடுக்கின்ற அந்த பெண்கள் எல்லாம் இறைவனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வலை சிலம்ப வார்கலைகள், அந்த கலைகள் என்றால் ஆடைகள், இவைகளெல்லாம் ஆர்ப்பரவும் செய்யவும் அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, அவர்கள் தலை முங்கி குளிக்கின்ற போது தலையிலே அணிந்திருக்கின்ற மலர்களும் அதில் ஆற்றிலே கலைந்து ஓடுகிறது. அந்த மலர்களின் மீது இருக்கின்ற தேன்களை பருகுவதற்காக சுழந்து கொண்டிருந்த வண்டுகள் எல்லாம் அந்த மலர்களின் மீது குழல்களின் மீது மொய்த்து கொண்டிருக்கிறதாம். வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை. அங்கே இயற்கையாகவே குளங்களிலே நீர் தடாகங்களிலே பூக்கள் எல்லாம் இருக்கிறது. குவளை மலர், தாமரை மலர் முதலியவைகள் எல்லாம் அங்கேயும் இருக்கிறது. அதிலே உள்ள தேன்களை மறிப்பதற்கும் பெண்கள் அணிந்து சென்றிருக்கின்ற முந்தைய நாள்களில் அணிந்திருந்த அந்த மலர்களில் இருக்கின்ற தேனை உண்ணுவதற்காகவும்
அவர்கள் குளிக்கின்ற போது அந்த ஆற்றிலேயோ குளத்திலேயோ நீர்த்தடங்களில் அவைகளெல்லாம் கழற்றி விடப்படுகிறது. அதிலேயும் அந்த வண்டுகள் எல்லாம் மொய்த்து அந்த தேனை பருகுவதற்காக பாடிக்கொண்டு சுற்றி சுற்றி வருகின்றதாம். பூத்திகழும் பொய்கை, அது குளம். அந்த குளத்திலே உடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி, இறைவனுடைய திருவடியை ஏத்தி இறங்கி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். இப்படிப்பட்ட சுனை நீட்டிலே பொய்கை குளங்களிலே நீராடி இறைவனுடைய திருவடியை நினைந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று பெண்கள் எல்லாம் இது முதலாகிய ஒரு 4 பாடல்களில் இறைவனை சிந்தித்து கொண்டிருக்கின்ற, இறைவனுடைய புகழை பாடுகின்ற பாடல்களாக இறைவன் பெண்கள் வாயிலாக பாவை பாட்டிலே சொல்லியிருக்கின்றார். இந்த திருவம்பாவை இறைவனை போற்றி நம்முடைய வினையை கழிப்பதற்காக நீராட வேண்டும். அந்த நீராடுகின்ற தீர்த்தங்கள் இறைவனாக இருக்கின்றான் என்பதை காட்டும் முகமாக அமைந்துள்ளது.